ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். என்னோடய ஹஸ்பண்டுக்கு 6 மாதமாகவே ஆடு வளர்க்கணுன்னு ஒரு ஆசை வந்துடுச்சு. சந்தைக்கு போய் ஆடு வாங்கிட்டு வரலாம் வான்னு சொல்லிட்டு நேற்று கூப்பிட்டாரு. நானும் போனேன். அங்கே போய் பார்த்தா ஆட்டுக்கு பதில் மாடு தான் நிறையா இருந்தது. சுற்றி பார்த்தோம். காய்கறிலாம் கண்ணுக்கு குளிர்ச்சியாக ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கணும். மதகடிப்பட்டு சந்தைன்னா கருவாடு வாங்காமல் வர முடியுமா? அதனால் அதையும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். எதையுமே பிரித்து தனியாலாம் வைக்கல. இன்றைக்கி எல்லாத்தையும் எடுத்து தனித்தனியாக பிரித்து பாக்ஸில் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கினேன். கிச்சனில் பாக்ஸ் வைக்கிற இடம்லாம் கொஞ்சம் எண்ணெய் பசராக இருந்தது. அதெல்லாம் எடுத்து தொடச்சி விட்டுட்டு பாத்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் பின்னாடி வச்சு வாஷ் பண்ணி எடுத்துன்னு வந்து எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டேன். ஹஸ்பண்டு மீன் வாங்கிட்டு வந்தாங்க. வரும்போதே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியே வாங்கிட்டு வந்தாங்க. ரொம்ப நல்லதாக போச்சுப்பான்னு சொல்லிவிட்டு அதை வாங்கி குழம்பு வச்சு வறுத்து 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டோம். அப்போ தான் அப்பாடான்னு இருந்தது. நமக்கு தன்னம்பிக்கை வரணும்னா நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு மற்றவங்க இது செய்வாங்களா அது செய்வாங்களான்னு எதிர்பார்க்குறத விட்டுடணும். நம்ம அடுத்தவங்கள எதிர்பார்க்கும்போது நமக்கான தன்னம்பிக்கையை நம்ம இழந்துடுவோம். நம்ம எதிர்பார்த்ததை அவங்க செய்யாத போது நம்ம பலகீனமாகவும் ஆகிடும். நம்மளுடைய தேவையோ வேலையோ நமக்கானதை நம்மளே செஞ்சுக்கணும். அடுத்தவங்க செய்வாங்கன்னு நம்ம ஏன் எதிர்பார்க்கணும்? என்னோடைய தேவையையும் வேலையும் நானே செஞ்சுக்குவேன். நான் யாரையுமே எதிர்பார்க்க மாட்டேன். நம்ம அடுத்தவங்களை எதிர்பார்த்தோம்னா நம்மளோட தன்னம்பிக்கை நமக்கு பாய் சொல்லிட்டு போயிடும். யாரையுமே எதிர்பார்க்காம என்னால் முடியும்னு நம்ம நம்பினோம்னா நம்ம தன்னம்பிக்கை நமக்கு ஹாய் சொல்லும். நம்ம தன்னம்பிக்கை பாய் சொல்லணுமா ஹாய் சொல்லணுமான்றதை நாம் தான் முடிவு பண்ணணும். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா எனக்கு கமெண்ட்ஸில் ஒரு ஹாய் சொல்லுங்கள். என்னோடய வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பாய்.